அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு பாருங்க, அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 750 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 48,480 ரூபா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கான சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்துக்கு மொத்தமாக 85 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 85 வேக்கன்சியில் ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க. எஸ்சிக்கு 12, எஸ்டிக்கு 6, ஓபிசிக்கு வந்து பார்த்தா 22, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 8, ஜென்ரலுக்கு 37 அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. டோட்டலாக 750 வேக்கன்சி உங்களுக்கு வந்து இந்தியா முழுக்க அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தா ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிராஜுவேஷன், இனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் போசஸ் எ மினிமம் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா கிளரிக்கல் ஆஃபீஸர் கேடரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அதாவது ஏதாச்சும் ஒரு கமர்ஷியல் பேங்க்லேயோ ரீஜனல் ரூரல் பேங்க்லேயோ ஒர்க் பண்ணதுக்கு 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 வருஷம் அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் எப்படி இருக்க போது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ மொத்தமாக வந்து பாருங்கள், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஷின்ஸ் வைக்கிறாங்க. 200 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போதுங்க. ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு வைப்பாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரியும் அப்படின்றதுக்கான டெஸ்ட்டு. அது முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ. இதை பேஸ் பண்ணி தான் உங்களை செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க.